தமிழகத்தில் கேரளாவிலிருந்து வந்து குப்பையை கொட்டும் வழக்கம் தொடர்ந்து நடந்து வருகிறது என சமூக வலைத்தளங்களில் அவ்வப்போது வீடியோக்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலையின் அதிரடி அறிவிப்பு மக்களை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. இதுகுறித்து தனது சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ள பதிவில், காவிரி நீர் உள்ளிட்ட தமிழகத்தின் உரிமைகளை தனது கூட்டணி கட்சிகள் ஆளும் மாநிலங்களுக்கு விட்டுக் கொடுத்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேரள மாநிலத்தின் எல்லையோர மாவட்டங்களான கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களை கேரள கம்யூனிஸ்ட் அரசின் குப்பை கிடங்காக மாற்றவும் அனுமதித்திருக்கிறார். கேரள கம்யூனிஸ்ட் அரசுடன் திமுக அரசு உறவாடி கொண்டிருக்கும் அதே வேளையில் கேரள மாநிலத்தின் பயோமெடிக்கல், பிளாஸ்டிக் மற்றும் இறைச்சி கழிவுகளின் குப்பை கிடங்காக நமது தென் மாவட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. தினம் தினம் லாரிகளில் கொண்டு வந்து கொட்டப்படும் இந்த கழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டிய சோதனை சாவடிகள் வெறும் வசூல் மையங்களாக மட்டுமே மாறிவிட்டன. ஒருபுறம் தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரள மாநிலத்துக்கு சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்தப்படுவதை கண்டும் காணாதது போல் இருக்கும் திமுக அரசு, மறுபுறம் தமிழகத்தை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்திக் கொள்ள சுதந்திரமான அனுமதி அளித்துள்ளது. அதிகாரிகளிடமும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் பலமுறை புகார் அளித்தும் இதனை தடுத்து நிறுத்த எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே இவை நடைபெறுகின்றன. உடனடியாக கேரள மாநிலத்தின் குப்பை கிடங்காக தமிழக எல்லையோர மாவட்டங்கள் மாற்றப்படுவதை திமுக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இனியும் இதே போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்தால் வரும் 2025 ஜனவரி முதல் வாரத்தில் பொதுமக்களை திரட்டி இந்த உயிரியல், மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை லாரிகளில் ஏற்றிச் சென்று கேரளாவில் கொட்டுவோம். முதல் லாரியில் நானும் செல்வேன் என்பதை திமுக அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார். கேரள அரசுடன் நட்பு பாராட்டுவது, அரசியல் செய்வது எல்லாம் சரி, ஆனால் தமிழக வளங்களை அளித்துத்தான் அரசியல் நட்பை காட்ட வேண்டுமா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. எத்தனை விஷயங்களை ஆதாரபூர்வமாக தெரிவித்தாலும் அரசியல் காரணம் என கூறி ஆணவத்துடன் கடந்து வரும் திமுக அரசு வரும் சட்டமன்ற தேர்தலில் துடைத்தெறியப்படும் என அப்பகுதி மக்கள் கொதிப்புடன் கூறி வருகின்றனர். இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பேச தமிழக எதிர்க்கட்சிகள் தயங்கிய நிலையில் பாஜக தலைவர் அண்ணாமலை அதிரடியாக களமிறங்கியது தென் மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி முதல் வாரத்தில் அண்ணாமலை சொல்லியபடி போராட்டம் நடந்தால் தங்கள் முழு ஆதரவை அவருக்கு அளிப்போம் என மக்கள் பலரும் தெரிவிக்கின்றனர்.